ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ ஃபயரில் 1 vs 1 ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் இருக்கிற ஒரு பிளேயரோட விளையாட போகிறோம். அவனை டைமண்ட் 1 தான். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி 3 பாயிண்ட் எடுத்துகிறேன். தெரியாதனமாக வீடியோவை காட்ட மறந்துறேன். இந்த மாதிரி க்ளோவல் போட்டான் தான் அவன் எங்கள் கன்ஃபியூஷனாகி வருவான். ஒன்று நம்ம இந்த க்ளோவில் முதல்ல இது மாற்றணும் செட்டிங்ஸு. அப்போ நாங்கள் அவனை ஒன் டாப்லேயே அவனை கொடுணும். ஹை அடிக்கிறான்டா. க்ளோவில் டக்குன்னு போடவும் இல்லையே. அங்கே பாருங்கள் பச்சக். இந்த மேட்ச் அவனுக்கு சொல்லவே இல்லை. அவன் தமிழ் பிளேயர்னா கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவன் தமிழ் பிளேயர்னு தெரியாதுனால அவன்கிட்ட பாம் கூட இல்லை, பாம் கிரேனேட்லாம் இல்லைன்னு தான் சொல்லிடு. அந்தனா ஏன்னா கரெக்டாக பாம்பு கிரேனேட்டு அதெல்லாம் போடுவான். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஐயோ அங்கே வேறு லைட்டாக ஆகுது. சரி, வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஐயோ என் பக்கத்தில் ஒன்று போட்டான். ஓடுற டே இவன் வேறு அடிச்சுன்னே இருக்கிறான். டிக்கெட் சுற்றும் போது வரான்னு நினைக்கிறான். இந்த ஜோன் ஷூட்டிங்னே வருது. எங்கே இருக்கிறான்? டெசர்ட் டிவியில் அவனுக்கு ஹெட்ஷாட் வைக்கிறான். வாயன் கன்னத்துன்னு பயந்து வரான். பார்த்தீங்களா ஹெட்ஷாட் மக்களே. ஹெட்ஷாட் ப்ரோ பிளேயர். நாங்களாம் ஹெட்ஷாட் ப்ரோ பிளேயர். நாங்கள் சும்மாலாம் ஹெட்ஷாட் அடிக்க கற்றுக்கல, கஷ்டப்பட்டு ஹெட்ஷாட் அடிச்ச கற்றுருக்கோம். எங்களால் டேமேஜ் வேணால் கூட பாருங்கள். ஒரு மேட்ச் மட்டும் தான் அவனை அடித்து கொண்டுட்டேன். மற்ற 3 மேட்சுமே ஹெட்ஷாட். இதுவே என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் விளையாடுவேன். அதையும் பாருங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் கோளாராக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. தனியாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணாதான் கொஞ்சம் சவுண்டாக பேச முடியல, வீடு எக்கோவாகும். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக பேசினுக்கிறேன். மறுபடியும் ஹெட்ஷாட் அடப்பாங்களா. ஹெட்ஷாட்டே விழ மாட்டேங்குதே. இந்த வாட்டி கண்டிப்பாக விழுந்துடும். சொல்ல சூப்பராக ஹெட்ஷாட் முடிக்கணும். டப்புன்னு மேட்ச் முடிச்சிடணும். சரி, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், பிரேமா சாய்னு. அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அவனோட லிங்க்கை வர நான் டிஸ்கிரிப்ஷனில் அவன் பேரோட வைக்கிறேன். அவன் சேனலுக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவனும் நானும் கிராணி மல்டிப்ளேயர்னு இப்போ ரீசெண்டாக வந்து அதுவும் ஆடுவோம். அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் 1 சொன்னால் ஆடுவோம். அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும். வெயிட் சி ஓகேவா? காற்று இருந்து பாருங்கள். நான் வேறு இங்கிலீஷை கோளாறாகிறானே. நானே ஒரு கோளாறு இல்லை, இங்கிலீஷ் ஆகிறேன் பார்த்தியா கோளாறு. அவன் அடிக்கிறாங்க தெரில. இங்கே வந்துருக்குற ஆப்போனன்ட் ப்ரோ பிளேயர். ஐயோ அடிக்கிறான் இவன் பயங்கரமான. ஐயோ திங்க் கிட்ட தான் வரான். அப்படியே தூக்கு. ஐயோ அடித்த கொண்டுட்டேன். ஒன் டாப்பே விழ மாட்டேங்குது. ஏன் சாரிடா. சரி, ஒரு சாரி கேட்டு நம்ம போவோம். இன்னும் 3 நிமிஷம் போயிடுச்சு. இதுக்கே 7 நிமிஷம் வீடியோ என்ன பண்ணுறது? 7 நிமிஷம் ஆச்சு ஒரு வீடியோ. சரி, பட்டர்ஃப்ளை மட்டும் அது இருக்கும் போடுவோம். போடு. பட்டர்ஃப்ளை. இந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் வச்ச பேர் பட்டர்ஃப்ளை அமௌண்ட் தான். பட்டர்ஃப்ளை நான் வச்சேன். பட்டர்ஃப்ளை மாதிரி சுற்றில் பேர் கண்ட்ரோலில் மாற்றிட்டு வரேன். வெயிட் பண்ணிங்க. லைட்டாக ஃபுல்லாக கிட்ட. இப்போ ஓகே வாங்களா. பட்டர்ஃப்ளை. சரி போதும் அமௌண்ட்டு. இப்போ அவனுக்கு 1 டாப்பில் அடிக்கணும். ஏன்டா அப்படி திருப்பி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மூத் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸ்மூத்தாக ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை வச்சுக்கோம். யாரா இவன் எனக்கு சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் கொடுக்குறான் மக்களே. சர்ப்ரைஸ் இவனுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னே தெரியல. சர்ப்ரைஸ் கொடுத்து அடிக்கிறேன். நீ லோல் போட்டு அவனை பிளாக் பண்ணுறான். வாடா. ஐயோ டக்குன்னு உள்ளே போகிற முடியல. ஓடுறேன். கேரக்டர் வேறு அவக்கன் பண்ண மறந்துட்டேன். சாரி, மங்கிக்கு சரிங்க அவக்கன் சரிங்கன்னது. அட போடா. அனிமையை பற்றி வேறு நான் இங்கே போய் பேசினுக்கிறேன். அவனையும் ஹெட்ஷாட் எடுத்து தூக்கணும் பாரு. சூப்பராக தூக்கணும். ஐயோ ஹெட்ஷாட் விளாட்லாம் தப்பிச்சிட்றானே. அடிக்காதரா, கம்னு இருறா சத்த நேரம். உனக்கு ஹெட்ஷாட்லேயே வச்சிங்கன்னேக்கிறா மக்களே. டே சாதாரண ஆள் இல்லை, பயங்கரமான ஆள் போல். உனக்கு நான் அப்போயே ஹெட்ஷாட் வைக்கணும், தப்பு பண்ணிட்டேன். வாங்க வாடாமா. உனக்கு இருக்குது இதோட ஹெட்ஷாட் தான். இந்த தாட்டி ஹெட்ஷாட் போடு வேறு மாதிரி அங்காச்சு. பார்த்தீங்களா?
வச்சு விட்றா வழியை முதல்ல மேலே க்ளோல் பண்ணணும், இல்லைன்னா மேலே வந்துடும் நாய். டேய் அடா ட்ரோன் விட்றான் இருங்க பாருங்க. ட்ரோன்லேயே நான் கட்டுப்படுறேன். பச்சக் பச்சக் லச்சக் டொயிங் 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 கட்டுவாயிங் டொயிங் டொயிங் டொயிங். அங்கே பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கிறானே கட்டி அவனே போய் ஜோன் அடிச்சுட்டு போயிட்டான். என்ன ஒரு லக்கு பார்த்தீங்களா? இதுதான்டா லக்குன்னு வாங்க. இதெல்லாம் ப்ரோ பிளேஸ் கிட்டே வேணும்டா, ப்ரோ பிளேஸ் கிட்டே. ஓகே இதாமண்டா வாங்க. ஐயோ ஸ்மோக் பாம் தான் நான் கேட்டேன். இது வேணாம் எனக்கு ஸ்மோக் பாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மோக் பாம் வந்துடும். சொல்லலை எப்படி இல்லை. ப்ரோ பிளே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதில் எகிரி குச்சா எப்படி இருக்கும்? டப்பக்குன்னு வெடியுது. எகிரி குச்சா போக்கே தானே ஆகணும். சரி வாங்க போ. பச்சக் 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 பச்சக். ஆஹா அடிக்கிறான்டா. டேய் நீ வந்தனா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஹெட்ஷாட்லேயே ஒன்று காலி பண்ணுறவான் நீ. ஹெட்ஷாட் போட்டே. ஹெட்ஷாட் ஃபர்ஸ்ட் ட்ரை மிஸ்ஸு, செகண்ட் ட்ரை கன்ஃபார்ம். ஹெட்ஷாட் வந்துச்சு. ஓகே பாஸ் பண்ணலான்னு பார்த்தா நான் வேணாம் பாஸ் பண்ணல, அவ்வளோதான். நானும் பாஸ் பண்ணிக்கினே இருக்கிறேன். என்னடா பாஸ் ஆக மாட்டேங்குதே பாஸே ஆக மாட்டேங்குதுன்ட்டு. ஏன்டா பாஸே ஆகலன்னு பார்த்தா நான் பாஸே பண்ணியிருக்க மாட்டேன். அதுதான் மெயின் ரீசன். சரி எங்கள் கொண்டாரம் பாஸ் ஆகாமல் இது நானும் புலம்பின்னுட்டேன். ஏன்னா உங்களுக்கு நான் தனியாக டப்பிங் கொடுக்குறதுனால வேறு மாதிரி தான் கேட்கும். ஓகே சரி பாஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு நானும் அப்படியே விட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு விட்டு நான் கம்முன்னு போயிட்டேன். எங்கடா பாஸ் ஆக மாட்டேன். சரி கண்டினியூ பண்ணிடுவான். ஓகே பேக் வந்தா அவன் எத்தனை கில்லு எனக்கு எத்தனை கில்லாம் நான் பார்க்கல. அப்படியே டேரக்டராக வெளியே வந்துட்டேன். என்னோட ப்ளே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய யூஐடி நான்